முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிற பேசுவோம் திருபுகாரி. இங்க இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாக வந்த மாநிலங்களவை தேர்தல் அப்படிங்கிறதுனால சீட் ஷேரிங்ல இது ஒரு பிரதான இடத்தை வகித்திருக்கிறது. யாருக்கு அந்த இடம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு பிளேஸ் வந்து ராஜ்யசபா தேர்தலுக்கு போயிருக்கிறது. இப்ப காங்கிரசுடன் இத்தனை நாட்கள் அது சலசலப்பு இல்லை அப்படின்னு கருணா சொல்றாரு. ஆனாலும் அப்படியான ஒரு சூழல் இருந்தது. ராஜ்யசபா இடத்தின் மூலமாக அது சரி செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அந்த சலசலப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து அந்த கேண்டிடேட். ஓகே, இன்னைக்கு வந்து கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் வந்து வெளி மக்கள்கிட்ட வந்து அறிமுகமாகிறார். ஆனால் அவர் வந்து கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா மிக உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் ஒரு தேசிய பொதுச் செயலாளராக 3 மாநிலங்களுக்கு, அதாவது மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா போன்ற மாநிலங்களுக்கு இன்சார்ஜாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருவர். இப்போ மற்ற இடங்களில் பார்த்தா ரொம்ப ஒரு பிரபலமான நபர், அவர் அகாமடேட் பண்ணுறதுக்காக இந்த சீட்டை நம்ம எப்படியாவது பெற்றே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தா அது வந்து ஒரு நியாயமுடைய ஒரு வாதத்துக்காக அது ஏற்புடைய வாதமாக நம்ம வந்து அதை ஒரு கன்சிடர் பண்ணலாம், ஒரு பரிசீலனை பண்ணலாம். ஆனால் அப்படி அல்லாமல் இது அந்த சலசலப்புகளுக்கோ இதுக்கெல்லாம் வந்து இது காரணம் கிடையாது. மற்றபடி வந்து நமக்கான அங்கீகாரம் அதில் இருக்க வேண்டும் என்பதை வந்து எல்லாரும் விரும்பினாங்க. உரிய அங்கீகாரத்தை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்து விட்டார் என்பதுதான் வந்து உண்மை. ஆனால் இன்னைக்கு வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தன் கூட்டணிக்கு வரவில்லை என்பதற்காக இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, நாங்கள் புறக்கணித்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இப்ப ஜமீலாவும் அதை சொல்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை சொல்றாங்க. எடப்பாடி சொன்னாரா தெரியாது, அவங்க சொன்ன வார்த்தைக்கு தான் வர்றேன். நாங்கள் புறக்கணித்தவர்கள் எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்போனா இவர் மேல்பட்டு எல்லாரையும் கூப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி. முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சார்னா காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சார். இந்த கூட்டணி நிலைக்காது, இந்த கூட்டணி நிக்காது அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படி ஆரம்பிச்சு அப்ப அதையாவது ஒத்துக்கங்க, நாங்க கூப்பிட்டோம் ஒத்துக்கங்க. நீங்க புறக்கணிச்சேன்னு சொல்லிட்டீங்களே, நேத்து வரைக்கும் அப்படிதானே இருந்தது. அப்ப நீங்க புறக்கணிக்கல, அப்ப நீங்க கூப்பிட்டீங்க, அப்ப நீங்க புறக்கணிச்சேன்னு சொன்னது போய். அப்ப அது ஒரு அரசியல் வியூகம் தானே. ஒருவேளை எதிர்கூட்டணி உடைஞ்சு யாராவது இந்த கூட்டணிக்கு வந்தா அது யார் வேணாம்னு சொல்ல, குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கணும்ல. இல்ல யார் வேணாம்னு எந்த கட்சி சொல்ல போறாங்க? புறக்கணிச்சோங்கிறதப்போ நாங்க பெருசா வந்து அதை எஃபர்ட் போடல, வந்தா வரட்டும் இருந்தோம் கூட சொல்லியிருக்கலாம். புறக்கணிப்பது என்பது அடுத்த கட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல் இல்லையா? நியாயமா என்ன சொன்னாரு, கொடியா செஞ்சுட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லி விஜயை கேட்டாரு, திருமாவளவனை கேட்டாரு, எங்கள் கட்சியை கேட்டாரு, எல்லாரிடத்திலும் ஒரு கேட் ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. அது வரல, நடக்கல அப்படிங்கிறதுக்கு பிறகுதான் இந்த நிலைக்கு வந்தாரு. தேமுதிக, நீங்களும் எனக்கு கொஸ்டின்லாம் கேட்டீங்க, தேமுதிக என்பது குடும்ப கட்சி இல்லையான்னு. அப்ப நீங்க வந்து அது அவங்க உங்க கூட கூட்டணியில் இருக்கும்போது தெரியலையான்னு கேட்டீங்க. அப்புறம் ஒண்ணு கேட்டீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையா அப்படின்னா ஐயா ராமதாஸ் இல்ல. இப்ப சொன்னாங்க தேமுதிக வந்து தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்துச்சுன்னு. அன்புமணி ராமதாஸுக்கு என்ன தகுதி வந்தது? கடைசியாக 2 தேர்தல் அவர் தோத்தாரு, அதுக்கப்புறம் அவர் மனைவி நிக்க வச்சு தோத்தாரு. மொத்தம் 3 தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டு வருகிறார். உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதான் விவாதம். அது இல்லனா நீங்க யூடியூப் என்ட்ரி கொடுத்து போயிரலாமே. எல்லாத்துக்கும் உங்களுக்கு யூடியூப் என்ட்ரி கொடுத்து போயிரலாமே. யார் வேணா வெச்சுக்கோங்க, பதில் பேசிரோம், அடுத்த சுற்றுல பேசிரோம். அதானே, நீங்க யூடியூப் என்ட்ரி கொடுத்து போயிரலாமே. இல்ல, உங்களுக்கு தான் பதில், உங்களுக்கு தான் கவுண்டர். நீங்க எங்களை சொன்னீங்கல்ல, கூப்பிட்டு ஆரம்பிக்கவே இல்ல. இல்ல கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களே, நாங்க புறக்கணிச்சதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்களே. எங்களுக்குள்ள இல்ல பேசுங்களேன், தைரியமா பேசுங்களேன், நீங்க கவுண்டர் பண்ணுங்க, நான் பாத்துறேன். எடப்பாடியா இல்ல காங்கிரஸான்னு பாத்துருவோமே. அப்ப ஆமா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியிடத்துல முழுமையாக தன்னுடைய கட்சியை அடமானம் வைத்த எடப்பாடியா அல்லது இந்த தேசத்துக்காக சுதந்திரத்துக்கு போராடிய காங்கிரஸான்னு பாத்துருவோம். அவங்களே தேர்தல் கூட்டணின்னு தெளிவுபடுத்தின அப்புறம் அடமானம்னு சொல்றது சரியா இருக்குமா சார்? இது தேர்தல் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சிட்டா நாங்க பிரிஞ்சு போயிட்டே இருப்போம் அப்படின்னு பேசுறாரு சார், வெளிப்படையா சொல்றாரு. அதை சொன்னதுக்கு அப்புறமா அது அடமானம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்கு? ரைட், அது அப்ப அவர் வரைக்கும் பொருந்தணும். அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் அதை சொல்றேன். குடும்ப கட்சி என்றால் இப்ப அன்புமணி ராமதாஸ் வந்து இன்னைக்கு போய் இது பண்ணாரு இல்லையா, ராஜ்யசபா சீட்டுக்கு போய் நாமினேட் பண்ணிட்டு வந்தாரு இல்லையா, அவருக்கு மாற்று வேட்பாளராக நாமினேட் பண்ணது யாரு? அவருடைய மனைவி. அப்ப என்ன இது, இதுக்கு பேர் என்னது? என்ன அடிப்படை நியாயத்தை இவர்கள் இதெல்லாம் பேசுறாங்க? சரி, அப்ப இந்த இடத்தில் ஒரு கொள்கை கோட்பாடோடு ஒரு கூட்டணி நிலை பெறுகிறது. அது நீங்க எழுச்சி தமிழோட வார்த்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, சரி, தங்கள் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தானாக முன் வந்து இந்த சீட் ஷேரிங்ல வந்து பெரிய சிக்கல் இருக்க வேணாம் என்று இன்னும் பிற கட்சிகள் வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது, இவை அனைத்தும் எதை காட்டுகிறது என்றால், நாம் ஒரு மிகப்பெரிய எதிரியை சந்திக்கிறோம். என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு எதிரியை சந்திக்கிறோம். என்டிஏங்கிற ஒரு மிகப்பெரிய எதிரியை சந்திக்கிறோம். அந்த எதிர்ப்பிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்கின்ற பாதையில் தான் இருக்கிற தவிர இதில் அரசியல் கணக்கு எதுவும் இல்லை. பேசும் திருமதி விஜயதாரணி இணைந்திருக்கிறாங்க, அவங்களையும் வரவேற்கிறேன். திருமதி விஜயதாரணி, இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு 6 இடங்களுக்கான இந்த ராஜ்யசபா தேர்தல், பாஜகவுக்கு தான் ராஜ்யசபா தேர்தல் தொடர்பான அந்த கணக்குகள் ரொம்ப தெளிவா தெரியும். வேற மாநிலங்கள் இருந்து கூட இன்னொரு மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்களை ராஜ்யசபாக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சியாக
கட்சியாக பாஜக இருக்கிறது. இந்த முறை இந்த 6 இடங்களை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கிட்டு கொடுத்திருப்பதை எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு சந்தர்ப்பமா இல்ல சவாலா இருந்துச்சா? இல்ல நான் 2 கூட்டணியுமே சரியாதான் பண்ணிருக்காங்கிறது என்னுடைய பார்வை. அந்த அளவுல வந்து இன்னைக்கு திமுக கூட்டணி வந்து காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டை கொடுத்திருக்காங்க. காங்கிரஸை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சீட்டை கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் இன்ஃபேக்ட் 2 சீட் கேட்டாங்க ராஜ்யசபா, ஆனா 1 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரம் அதிமுகலையும் ஒரு இருக்கிறது 2 சீட் தான். ஆனா திமுக 4 சீட் இருக்கு. 4ல 1 தான் கூட்டணி கட்சிக்கு 2 கொடுத்திருக்காங்க. ஒன்னு தேமுதிகக்கும் 1 காங்கிரஸுக்கும் கொடுத்திருக்காங்க. அதே அதிமுகல தங்கள் கட்சியில் ஒருவரும் திரு அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணிக்கும் ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப 2 கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரே மாதிரி நோக்கத்தோட ராஜ்யசபா சீட்டுகளை பகிர்ந்து கொடுத்ததா பார்க்கிறேன். அதுவும் இது தேர்தல் நேரங்கிறதுனால இன்னும் வேகமா செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பா இது வந்து இந்த மார்ச் 5ஆம் தேதியே ரொம்ப, அதாவது சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே இந்த தேர்தல் நடக்கிறதுனால, இது வந்து சீக்கிரமே நடக்கிறதுனால இத பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் பகிர்ந்து வாங்கிக்கிறதுக்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு. ஒரு வகையில இது நல்லதா தான் பார்க்கிறேன். அதே நேரம் இதுல வந்து ரொம்ப சிரமம் இல்லாம அதிமுக கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியில ரொம்ப சிரமம் இல்லாம டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அதே அந்த இடத்துலதான் ஒரு விமர்சனம் எழுது திருமிகு விஜயதாரணி. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இப்ப 4வது முறையா போறாரு. கடந்த காலங்கள்ல அவர் தன்னுடைய நாடாளுமன்ற நடவடிக்கைகள்ல முழு கவனம் செலுத்தி இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் என்னவா இருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப குறைந்த காலம்தான் நாடாளுமன்றத்தில் பங்களிப்பை செய்திருக்கிறார். விவாதங்கள்ல பங்கேற்றது ரொம்ப குறைவு, கேள்விகள் எழுப்பியது ரொம்ப குறைவு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குல்ல? இல்ல, அவர் அவருடைய பணியை ஆற்றியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் என்ன தேவையோ அந்த பணியை அவர் ஆற்றியிருக்கிறார். கட்சி தலைவர், அந்த பட்சத்துல அவர் கட்சி தலைவர் என்ற பணியும் அவர் ஆற்ற வேண்டிய கடமை இருக்கு. ஆகையால் அவருடைய பணியை அவர் செய்திருக்கிறார் நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில ரொம்ப சிரமமே இல்லாம இந்த கேண்டிடேட்க்கு ஒரு சாய்ஸ் கேண்டிடேட் பண்ணி ரொம்ப சிரமம் இல்லாம கூட்டணிக்கு பகிர்ந்து கொடுக்கறத வேலை சிறப்பா பண்ணியிருக்காங்க. சரி மேடம், தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்துட்டு வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். திருமிகு விஜயதாரணி, தேர்தல் யுத்தம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.